Hello guys, welcome back to the channel. நம்ம இன்றைக்கி பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி ஐபிஎல் 2025ஓட 31st மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ நம்ம இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டிலேருந்தபடியே நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதர் இ-காமர்ஸ் வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப பைமோட்டில் எல்லா விதமான க்ரோசரிஸ், அதாவது ஈச் க்ரோசரிஸும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்லேயே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டாஸ் வின் பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க வந்து சேஸ் பண்ணுறதா சொல்லிட்டாரு ரஜிடெட் படிடர். ஸோ ஆர்சிபி வந்து முந்தானேத்து மேட்ச் லாஸ் பண்ணாங்க, இதே பஞ்சாபோட அவங்க ஹோமில். ஸோ அதுக்கான ரிவெஞ்ச் மேட்சாக இருக்குன்னு தான் பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரியே தான் அமைஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் வந்து பவர் பிளேயில் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்யா அண்டு சிங் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பஞ்சாப்புக்கு வந்து பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ 42 ஃபார் 1. ஸோ குருணால் பாண்டியா வந்து பிரேக் டூ தராரு, ஃபஸ்ட்டு பிரேக் டூ ஃபார் ஆர்சிபி. அடுத்து செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பெருசு எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அடுத்து பிரப்மந்தர் சிங்கும் அவுட் ஆகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இல்லை. பிகாஸ் பவர் பிளேயில் வந்து 6 ஓவர்ஸ் முடிகிறப்ப 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் பவர் பிளே ரிமைனிங் 14 ஓவர்ஸ் சேர்த்து பார்த்திங்கனாலும் அவங்க வந்து ஒரு 100 ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 ஓவர். ஸோ 14 ஓவருக்கு வந்து ஒரு 74 பால்ஸ் கூடி ஒரு 100 ரன் கூட கிராஸ் பண்ணல. ஸோ இதனால் வந்து ஒரு குட் டோட்டல் வந்து போஸ்ட் பண்ண முடியல பஞ்சாப்னால். ஸோ லாஸ்ட்டாக மார்க்கோ யான்சன் வந்து தான் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு 157க்கு அவங்க டீம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பிக் ஆஃப் தி பவுலர்ஸ் ஃபார் ஆர்சிபின்னு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா 2 விக்கெட். ஸோ அவர் தான் வந்து 2 மெயின் பிரேக் டூ எடுத்து தந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங் அண்டு அப்புறம் ஆர்யா. ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேர்த்து விக்கெட்டையுமே நம்ம குருணால் பாண்டியா தான் எடுக்கிறாரு. ஸோ அடுத்து ரொமாரியோ செஃபர்ட், லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ஒரு குட் சேஞ்சுன்னு சொல்லணும். ஸோ அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ புவனேஸ்வர் நல்லா எக்கானாமியில் பவுல் பண்ணார். ஸோ அடுத்து சுயாஸ் சர்மா ஒரு 2 விக்கெட், அவரும் நல்ல எக்கனாமியில் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ ஆர்சிபி ஒரு ஈஸியான சேஸ் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃப்ளிப் சால்ட் வந்து எப்பயும் இல்லாத மாதிரி இந்த டைம் அவுட் ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட் ஓவரை ஹர்ஷ்தீப் சிங் அவரை விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரபுள் இருந்தாங்க. பட் 1 டவுன் இம்பேக்ட் பிளேயராக வந்து படிக்கல் அண்டு விராட் கோலி ஸோ ஈஸியாக மேட்ச் அவங்க பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க 2 பேருமே வந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல். ஸோ ஆர்சிபிக்கு வந்து ஒரு 3rd பேட்டர் டு ஸ்கோர் 1000 ரன்ஸ் இன் ஐபிஎல். விராட் கோலி அடுத்து படிதருக்கு அப்புறம் தேவ்தத் படிக்கல் தான் வந்து ஆர்சிபியோட 18 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து 1000 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 3rd or 4th பேட்டர். ஸோ அவர் வந்து ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதுனால விராட் கோலி ஒன்னர் சைடு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஸோ 2 பேர்த்தோட ஸ்டாண்ட்ஸ் வந்து 109 ஃபார் 2க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிதர் அண்டு ஜிட்டேஷ் சர்மா லிட்டில் கேமியோ ஆடுறப்ப விராட் கோலி கடைசியில் ஃபயரிங்காக வந்து ஒரு சில பவுண்ட்ரிஸ் அடித்து மேட்ச்சு கடைசியில் ஜிட்டேஷ் சர்மா ஒரு 6ஓட முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ சகல், பிரார் அண்ட் சிங் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறாங்க. பட் 157 கட்டுப்படுத்த முடியல பிகாஸ் ஆர்சிபி கையில் விக்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.